ஏலச்சீட்டு நடத்தி நிலம் வழங்குவதாக சுமார் 100க்கும் மேற்பட்டோர் 1 கோடி ரூபாய் வரை மோசடி. பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டம் கிருஷ்ணராஜபுரம் அஞ்சல் கன்னிகாபுரம் பகுதியில் வசிக்கும் சுப்பிரமணியம் மற்றும் அவரது மனைவி சரஸ்வதி, உறவினரான பிரகாஷ் ஆகியோர் ஏலச்சீட்டு நடத்தி வந்தனர். அவர்கள் தங்களிடம் ஏலச்சீட்டு திட்டத்தில் கலந்து கொண்டு பணம் செலுத்தி வந்தால் அவர்களுக்கு திருத்தணி, திருப்பதி, ரேணிகுண்டா, பெங்களூர், பள்ளிப்பட்டு போன்ற பகுதிகளில் காலி வீட்டுமனை தருவதாக கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து பீராக்குப்பம், கோரமங்கலம், மாம்பாக்கம், திருத்தணி போன்ற சுற்று வட்டார பகுதியில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் அவர்களிடம் ஏலச்சீட்டு திட்டத்தில் சேர்ந்து மாதந்தோறும் பணம் செலுத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சரஸ்வதி, அவரது கணவர் சுப்பிரமணியம், உறவினர் பிரகாஷ் ஆகியோர் ஏலச்சீட்டு திட்டத்தில் பணம் கொடுத்தவர்களுக்கு உரிய முறையில் வீட்டுமனை தராமல் காலம் தாழ்த்தி வந்தனர். இது குறித்து பணம் கட்டியவர்கள் கேட்டபோது அவர்கள் சரியான பதில் சொல்லாமல் சுமார் ரூபாய் 1 கோடிக்கு மேல் மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவாகிவிட்டனர். மேலும் அவர்கள் பணம் கட்டியவர்களுக்கு போலியான ரசீதும், போலியான அக்ரிமெண்ட்டும் போன்றவற்றை கொடுத்து ஏமாற்றியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாளிடம் இது குறித்து தக்க நடவடிக்கை எடுத்து தங்களது பணத்தை மீட்டு தருமாறு புகார் மனு அளித்தனர். இந்த மனுவை பெற்றுக்கொண்ட அவர் மனு மீது தக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். பின்னர் அவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். ஒரு லேடின்றதுனால அவங்க கிட்ட எதுவும் பேச முடியல. அவங்க ஒரு போலியான டாக்குமெண்ட்ஸு, ஒரு போலியான சைனு, போலியான போலி செக்கு கொடுப்பாங்க. அந்த செக்கில் அவங்க உண்மையான கையெழுத்து இருக்காது. அதுக்கப்புறமா அந்த செக்கு மாதிரியே ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கையெழுத்து இருக்கும். இந்த மாதிரி ஜனங்கிட்ட எங்கிட்டலாம் பல கோடி ரூபாய், எங்ககிட்ட கணக்கு பார்த்தாலுமே 1 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலாக இருக்குது அந்த நம்மளுக்கிட்ட. இவங்க எங்கள் அக்கா தான் திருப்பதியில் வந்திருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர் பேருக்கு போனால் இவங்ககிட்டையும் பல லட்சக்கணக்கில் காசு ஏமாற்றிருக்காங்க. அதனால் ஒரு முறையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போன வாரம் 18ஆம் தேதியே நாங்கள் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தோம் என்னுடைய தரப்பில். இந்த வாரம் இவங்க பேட்ச் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நம்ம மாவட்ட காவல்துறை ஐயா அவர்களும் திருத்தணி டிஎஸ்பி அவர்களும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக எங்களை மாதிரி நீங்கள் யாரும் ஏமாறக்கூடாது. அதனால தான் அந்த செய்தியை இந்த தொலைக்காட்சி மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் யாரும் ஏலச்சீட்டு மற்ற சம்மந்தமான விஷயத்தில் எதுவும் மோசடி கும்பல்கிட்ட மாட்டக்கூடாது. மோசடி செஞ்சு தலைமறைவாக இருக்கிற சரஸ்வதி, முடிஞ்சாக இருக்கிற அவங்க தம்பி பிரகாஷ், அவருடைய கணவர் சுப்பிரமணி, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி ஐயா கிட்ட நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். இப்போது நீங்கள் கட்டின காசுக்கு இரட்டிப்பாக தரனாங்களா, லேண்டாக தரனாங்களா? அவங்க ஃபஸ்ட்டு லேண்டு தான் தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பிரச்சனை பெருசாக வரதுக்குள்ளே நான் காசு தரேன்னு சொல்லி தான் டூப்ளிகேட் அக்ரிமெண்ட்லாம் கொடுத்தாங்க அவங்க கிட்ட. இது வரைக்கும் அந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்காவது கொடுத்துருக்காங்களா? இது எனக்கு தெரிஞ்சு எங்கள் சைடில் யாருக்குமே கொடுக்கல. திருப்பதியில் கூட நாங்கள் போயிட்டு என்கொயரிங் பண்ணுறப்போ சில விஷயமெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அங்கே இருந்த எஃப்ஐஆர் காப்பிலாம் கூட அந்த பொம்பளை மேலே எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. அந்த காப்பி கூட இருந்தது எங்கிட்ட. எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி தரணும்? இப்போ இருமா, எவ்வளோ பேருன்னா எங்கள் கணக்கில் ஒரு 60-70 பேர் மேலே கொடுத்துருக்குறாங்க. மேலே கொடுத்துருக்குறாங்க. அந்த பக்கம் திருப்பதியில், பெங்களூர்லலாம் 150-250 பேருக்கு மேலே ஏமாத்துன்னு தான் சொல்கிறாங்க. உங்கள் பேர்? எங்கள் பேர் பிரபு, நான் திருத்தணி. எவ்வளோ நாள் கட்டிருக்கீங்க? நான் 2021லேருந்து 23 வரைக்கும் கட்டினேன். என்னுடைய குரூப் சம்பந்தமான ஆளுங்கிட்ட. ஒரு ஆளுக்கு எவ்வளோ வரும் இதில்? இது ஒரு ஆளுக்கு 50,000 30,000 எல்லாம் இல்லாத பட்டவங்க தான். மொத்தம் எவ்வளோ? மொத்த பணம் இப்போ கொடுத்து எவ்வளோ ஏமாந்துருக்கீங்க? என்னுடைய கணக்கில் ஒரு 16 லட்சம், இவங்க அக்காவுடைய கணக்கில் ஒரு 40 லட்சம், தம்பி கணக்கில் ஒரு 30 லட்சம். இப்போ இன்னொரு அம்மா அங்கே இருக்கிறாங்க, பத்ம தனலட்சுமின்னு சொல்லி, அவங்க கணக்கில் ஒரு 30 லட்சம். மொத்தம் எவ்வளோ பணம்? 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குங்க. கோல்டு கூட இவங்களது ஏதோ ஒரு 40,000 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க. சரஸ்வதிக்கு கரிகாம்பாப்புறம் பக்கத்தூரில் தானே இருக்கிறவங்க சீட்டு கட்டுங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அதனால் 16 லட்சம் கொடுத்தோம். இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு திருப்பதியில் இருக்கிறோம், அங்கே இருக்கிறோம். லாஸ்ட்டில் எங்கும் இல்லை, பெங்களூரில் இருக்கிறாங்க. இந்த காசுக்காக பிளாட் கொடுக்குறோம், காசு கொடுக்குறோம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய வாட்டுக்கு போய் சொல்லி வாங்கிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கட்டினீங்க? 16 லட்சம். எப்படி கட்டினீங்க? அந்த காசெல்லாம் எது உங்களுக்கு? அந்த காசெல்லாம் எங்களுது. 16 லட்சம் ரூபாய் வாங்கிச்சு ஆளுங்கிட்ட எங்கள் வீட்டு டாக்குமெண்ட் வேற ஒருத்தர்கிட்ட அடமானம் வச்சு வாங்கி கொடுத்தோம் 10 லட்சம் ரூபாய். மீது 2 லட்சம் ரூபாய் முனியம் மன்ற அந்த பாப்பா கிட்ட வாங்கி கொடுத்தோம். மீது 4 லட்சம் ரூபாய் ஆளுங்கிட்ட வாங்கி கொடுத்தோம். எவ்வளோ வருஷமா கட்டிக்கிறீங்க?
2023 எங்கிட்ட சென்ட் என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொல்லி உங்களாண்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா சீட்டு கட்டுங்க, காசு கொடுக்குறோம், இது மேலே ஏற்றி கொடுக்குறோம். எவ்வளோ ரூபாய் ஏற்றி கொடுக்குறோம்? இது மேலே அது சொன்னது வந்து கம்பெனி 10% கமிஷன் மேலே கொடுக்குறான்னு சொன்னாங்க.